ஸ்காட்சஸ், சுண்ணு மார்க்கு இந்த மாதிரி ஸ்காட்சஸ்லாம் உங்களுக்கு ஓகே. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் வாஷ் பண்ணீங்கன்னா இன்னுமே டீட்டெயிலிங்காக நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பைக்கையில் ஆர்ஓ வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம பிரச்சனையே இந்த ஸ்மெல் தான் இல்லை, ஸ்மெல் தான். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மெல் கிரியேட் ஆச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். இது பார்த்தீங்கன்னா அதான் அந்த ஸ்மெல் ரெக்கவரி பண்ணுறதுக்கு தான் அந்த நெக்ஸ்ட் என்னன்னா நீங்க அக்சசரிஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அது அக்சசரிஸ் என்னென்ன அக்சசரிஸ் கொடுக்குறீங்க, அதோட பெனிஃபிட் எங்களுக்கு ஏதாவது இருக்கா? அது கண்டிப்பா அது காருக்கு சம்பந்தப்பட்ட மட்டும்தான் அக்சசரிஸ் ஓகே இருக்கு. போலாமா? பார்க்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா கார் டஸ்டர். ஓகே, பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கிளாத்லேயே யூஸ் பண்ணுவாங்க, கிளாத்ல வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம்னா பாடியில் ஸ்காட்ச் ஆகும். அப்புறம் சுல் மார்க்லாம் நிறைய பேர் சுல் மார்க் ஆகும். அதுமே ஒரு மாதிரி ஃபேட் ஆகும். ப்ராப்பராக நம்ம ஒரு டஸ்டர் வச்சு யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டஸ்ட்லாம் டஸ்டருக்குள்ள அப்சர்வ் ஆகிக்கிறோம். இன்னொன்று க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் இதை வச்சு தட்டி விட்டோம்னா இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேக்ஸோட உள்ள டஸ்டர். உங்களுக்கு அந்த வேக்ஸோட உள்ள டஸ்டரு டஸ்ட் மட்டும் தான் அப்சர்வ் பண்ணும். உங்களுக்கு பாடியில ஸ்காட்ச் ஆகாது. இந்த டஸ்ட் எப்படி நான் க்ளீன் பண்ணிக்கலாமா? எப்படி இது வாஷ் பண்ணக்கூடாது. அதுதான் மெயின் இதே. உங்களுக்கு வாஷ் பண்ணக்கூடாது. எக்காரணத்தை கூட வாஷ் பண்ணக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு டஸ்டோட நம்ம க்ளீன் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு உதறி விட்டா போதும். இது அப்படியே வச்சு நெக்ஸ்ட் நம்ம வரப்போ நீங்க வாஷ் பண்ற வரப்போ பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது யார் பிடிச்சி க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். அப்ப நீங்க வாட்டர் வாஷ் வரும்போது இதை கையில எடுத்துட்டு வந்துருங்க. ஆமா, கார்லயே தான் இருக்க போகுது. நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, வேற என்ன இது? இப்போ இது சொன்னதே எங்களுக்கு புதுசா இருந்துச்சு. யார் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வேக்ஸோட இருக்கு இந்த டஸ்டரு. எடுத்துறது இது வந்து கழுவக்கூடாது, க்ளீன் பண்ணக்கூடாதா? நம்ம எவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் இது பண்ணிட்டு வாட்டர் வாஷ் வரும்போது இதை யார் பிடிச்சி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு யார் யாருக்கெல்லாம் இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நண்பா. இதோட பிரைஸ் என்ன வருது? இது பாத்தீங்கன்னா 900 வரும். நல்லா ஒர்த்து தான் இல்லை? ஒர்த்து தான். இயர் ஒன்ஸ் இது பார்த்தினாலே போதும். இயருக்கு தாராளமா வரும். ஓகே, வேற என்ன அப்புறம் மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம போனாதான் மெயின்டைன் ஆகும். கார் மெயின்டைன் ஆகும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார் சார்ஜர். ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா கார் ஷாம்பு. அதாவது நீங்க வீட்லயே ஜஸ்ட் வாஷ் பண்ற மாதிரி இருந்தா கார் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு ஒரு டவுட். இப்போ என்னன்னா, இப்போ செராமிக்லாம் நம்ம பண்றோம், அப்ப இதை வச்சு யூஸ் பண்ணலாமா? இது பாத்தீங்கன்னா சில செராமிக் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. இது டெஃப்லான் கோட்டிங் பண்றோம் இல்ல செராமிக் பண்றோம், நிறைய இதுல பாத்துருக்கீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, நீங்க நேரம் இதை எடுத்துட்டு வரணுங்கிறாங்க. அதை பத்தி இதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஷாம்பு தான் இதுவும். இப்போ பண்ணலாம், அது ரேரா பண்ணலாம். பட் நம்ம ஷோரூம்ல இருந்து பண்றப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். இது வந்து நம்ம நார்மலா பண்ணிக்கலாம். நார்மலா வெஹிக்கிள்குள்ள பண்ணிக்கலாம். செராமிக் இந்த மாதிரி போடுறப்போ பாத்தீங்கன்னா நம்மகிட்ட அதுக்கு தனியா ஒரு டிக்கெட் இருக்கும். அதை வச்சுதான் அதை நீங்க கொடுத்துருவீங்கல்ல? ஓகே ஓகே. இது நார்மலா பைக்கு, கார் எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. வேற என்ன இருக்கு? நெக்ஸ்ட் நீங்களே டேஷ்போர்ட்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இது டேஷ்போர்ட் பாலிஷ். ஓகே, அதுக்கப்புறம் இது கிளாஸ் கிளீனர். ஓ, கிளாஸ் கிளீனர். ஓகே, இல்ல என்னென்ன பிரைஸ் வருது? ஆக்சுவலா ஜஸ்ட் ஒரு 100 தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டோர் கார்டு. இது பாத்தீங்கன்னா 4 டோர்லயுமே டோர் கார்டு ஒட்டிக்கலாம். ஓப்பன் பண்றப்போ க்ளோஸ் பண்றப்போ பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடத்துல பாத்தீங்கன்னா டோர் உரசுறப்போ அது பெயிண்ட் கட் ஆகிற கூட சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டோர் கார்டு சேஃப்டி போட்டோம்னா நம்மளுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஒரு டோரை மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் நீங்களே ஒட்டி கொடுத்துருவோம். ஆமா, நம்மளே ஒட்டி கொடுத்துருவோம். பாத்தீங்கன்னா நெயில் ஸ்காட்ச் கார்டுன்னு சொல்லுவோம். அதாவது டோர் ஹேண்டில் நம்ம திறக்கிறோம் பாத்தீங்களா, அப்போ பாத்தீங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு அது திறக்க நம்ம என்ன பண்ணணும்னா நெயில் ஸ்காட்ச் ஆயிரும். அந்த நெயில் பட்டு 4 ஹேண்டில் டோர்லயுமே வந்துடும். ஹேண்டில் வந்துடும். எதுவுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். குவாலிட்டியாகவும் இருக்கும். நம்மகிட்ட வந்து மெயினா பாத்தீங்கன்னா குவாலிட்டி தான். சண்டே ஒர்க்கிங்னா அந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர் வந்து நம்ம அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தோம். நான் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு சண்டேல இருக்கோம் நண்பா. நம்ம சண்டேல நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எந்த வாட்டர் சர்வீஸ் வருமோ இருக்காது, வாட்டர் சர்வீஸும் இருக்காது. நீ சண்டேல இங்க அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, ஏன்னா எங்களுக்கு சண்டே தான் லீவா இருக்கும், அன்னைக்கு தான் வர முடியும்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு டைம்ல தான் உங்களுக்கு ஃப்ரீயா இருப்பாங்க. நம்மளுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கூட இது என்ன பிரைஸ் ஆக்சுவலா? இது ஆக்சுவலா ஒரு 800 வரும். ஓகே ஓகே ஓகே. சூப்பரா இருக்கு. நல்ல இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஒன்ஸ் நீங்க ஃபிட் பண்றதுதான். ஏன்னா பிளாக் அந்த மாதிரி ஒயிட் அதெல்லாம் அந்த ஸ்கிராச்சஸ் அந்த கரெக்டா அந்த டோர் ஹேண்டில் அப்படியே கலர்ல அந்த ப்ளூ கலரு நல்லா தெரியும். இதுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாமே ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அந்த இஷ்யூ வராது. ஓகே. ரேட் ரிப்ளன். ஓ,
எலி எலி பிரச்சனை. ஓகே, எலி தொல்லை. எலியெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயர்ல கடிச்சாலும் 20,000 இருந்து 50,000 முடிக்க செலவு. கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து என்னன்னா, இது எனக்கு உண்மையிலே இது தெரியல. ஏன்னா ஆன்லைன்லயும் தேடி பார்த்தோம், நிறைய ஷோரூம்லயும் கேட்டிருக்கோம். நாங்க இந்த எலி இது வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்க இது வச்சிருக்கீங்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் என்ன ஆக்சுவலா? இது ஜஸ்ட் ஒரு 700 தான் ப்ரோ. யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூம்லையும் 4 வீல் ஆர்ச்லையும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் டாக்ஸடும் கூட. நம்ம ஹியூமனுக்கு எந்த ஒரு டாக்ஸின் கிடையாது. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமனுக்கு எந்த ஒரு ரியாக்டும் ஆகாது. எலியுமே இது இந்த ஸ்மெல்லுக்காக ஆகாது, வராது. ஆமாம், இந்த ஸ்மெல்லுக்கு உள்ளே வராது, எலியே உள்ளே வராது. இது வந்து நீங்க வாட்டர் ரிசர்ச் பண்ணிட்டு அப்படி இல்லை. நீங்க ஒரு 1 வீக் பார்க் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒன் ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்களே பார்க் பண்ற இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அதான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணாப்புனான்னு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த ரேட் ஸ்ப்ரேக்கு 5Kலே இருக்கு காரைக்கால்ல. பார்த்துங்க, நோட் பண்ணிங்க. சொல்லுவோம். சில பேர்லாம் ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கிளீன் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன ஆகும்னா நாளடைவுல கிளாஸ் ஒரு மாதிரி ஃபேட் அவுட் ஆயிரும். அதெல்லாம் நம்மளாம் ப்ராப்பரா பார்க்கணும். அப்படின்னா அதெல்லாம் ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும் உங்களுக்கு. வைப்பர் சொல்யூஷன், அதாவது ஒரு டேங்க் ஃபில் பண்ணிட்டு நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு மூடி ஊத்தினாலே போதும். ஒரு மூடி ஊத்தினாலே போதும். ஆமா, டேங்க் ஃபில் பண்ணிட்டு ஒரு மூடி ஊத்தினாலே போதும். ஒரு உங்களுக்கு ஸ்மூத்னஸ் இருக்கும், உங்களுக்கு வைப்பர் ஸ்மூத்னஸ் இருக்கும். உங்களுக்கு 150 ருபீஸ். இது நிறைய பேருக்கு லாங் டிரைவ் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மூடி டானிக் குடிக்கிற மாதிரி ஒரு மூடி ஊத்துனா போதும் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 150 ருபீஸுக்கு ஒர்த்து தான். ஏன்னா நம்ம ஒரு டேங்க்கு கார்ல வந்து காலி ஆகணும்னா எப்படியும் ஒரு டெய்லி யூஸ் பண்ணனா கூட ஒரு 4 டேஸ் 5 டேஸ் மேலே வரும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டா காட்டிட்டு வராங்க. இது ஜஸ்ட் ஒரு 800 தான். இது நீங்களே வீட்லயே இருந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கிட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஃபைபர் டவல் இருக்கும், ஒரு டேஷ்போர்ட் பாலிஷ் இருக்கும், ஒரு டயர் பாலிஷ் இருக்கும், கிளாஸ் கிளீனர் இருக்கும், கார் ஷாம்பு ஒன்று இருக்கும். உங்களுக்கு 800 தான். நீங்களே வீட்லயே வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு கிளீனா நம்ம ஷோரூம் கண்டிஷன் கிளீன் பண்ணிக்கலாம் வீட்ல இருந்து. நம்ம கார் வச்சிருக்கோம், ஆனால் அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறோம், என்னென்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதேமாதிரி இந்த கிட்டு வந்து வெறும் 800 ருபீஸ் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 கவர் ஆகிடுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் இந்த கிட்டை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி இப்போ நம்ம பார்த்த அந்த அக்சசரிஸ், அந்த க்ளீனிங் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேருக்கு. யாராவது 5Kல வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படிலாம் அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறேன். நானும் ஒரு கமெண்ட்டாக நான் கீழே போட்டுட்டு வரேன். எப்போதும் நம்ம வீடியோவில் போடுற மாதிரி எல்லாத்துக்கும் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருக்கு.